இந்த வீடியோவில் என்கிட்ட நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், வீட்டில் இருந்து என்னெல்லாம் தொழில் செய்யலாம், எப்படி சம்பாதிக்கலாம், பிள்ளைங்களை விட்டுட்டு எங்களால் இப்போதைக்கு வெளியே போக முடியல, ஆனால் சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு தோணுதுன்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ப்ளஸ் ஏன் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இதில் பேச போகிறோம். நிறைய நேரம் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட போய் தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நிற்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது கூட அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்ஸ் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட ஒன்றுக்கும் போய் நிற்கும்போது கஷ்டமாக இருக்கும். அவங்க நல்ல மூடில் இருந்தாங்க அப்படின்னா உடனே நம்ம கேட்குற பொருளை வாங்கி கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா இது இப்போ அவசியமா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. அவங்க பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நியாயமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பக்கத்தில் பார்க்கும்போது நமக்கு இது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அது ஒரு சின்ன ரீசார்ஜாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம், இல்லை நம்ம பேரண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்குற பொருளாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட தான் போய் நிற்போம். அப்போ ஒரு நேரம் இல்லாட்டியும் ஒரு நேரம் அந்த விஷயத்தை கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள 1000 தயக்கம் நமக்குள்ள வந்து போகும். அப்போ ஒரு ரீசார்ஜ் கூட போய் நிற்கணுமா அப்படிங்கிற கட்டத்தில் தான் எல்லாருக்குமே ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த கட்டத்தில் தான் எல்லாருமே இதுக்கப்புறம் பொறுக்க முடியாது, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கே வருவோம். அப்படி வரும்போது பின்னாடி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பின்னாடி பல வருஷம் ஓடி இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்கில்லை கற்றுருந்துருப்போம். அது டைலரிங்காக இருக்கலாம், ஆரி ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு குழந்தைங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம பண்ண வேலையோட டச் கூட நமக்கு விட்டு போயிடும். இதை பண்ணலான்னு நினச்சா கூட அதில் அந்த ப்ரொசீஜரே நமக்கு ஃபுல்லாக மறந்துடும். ஏன்னா குடும்பம், குழந்தைங்க, கிச்சன் பொறுப்பு, வீட்டை பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவோம். ஸோ நமக்கு அதை பற்றின நாலேஜே சுத்தமாக இல்லாமல் போயிடும். சரி, திரும்ப அந்த ஃபீல்டுக்கு போகலாம், அதை திரும்பி பார்க்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய பேர் அப்டேட்டடாக இருப்பாங்க. நம்ம அதில் கண்டிப்பாக பழசாக தான் இருப்போம். நம்ம வேலை பார்க்கும்போது நம்ம இருக்கும்போது இந்த எல்லாமே மாறி இருக்கும். இப்போ போகிறது நமக்கே சுத்தமாக புரியாது, நம்ம அவுடேட்டடாக ஆகிடுவோம். அந்த மாதிரி தான் முக்கால்வாசி பேர் இருப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எவ்வளோதான் திறமையாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் உலகம்னு நினச்சி மொத்தமாக இதில் மூழ்கி நம்மளோட பண தேவையை பற்றியே நம்ம சுத்தமாக மறந்துடுறனால நம்மளோட ப்ரொஃபஷனையுமே சுத்தமாக கைவிட்டுருப்போம். ஸோ இன்றைக்கி அங்கே போனாலும் நமக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆயிரும். நிறைய பேர் பல டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் இருப்பாங்க. இதை பண்ணலாம், இல்லை வெளியேவாது போய் ஏதாவது வேலை பார்க்கலான்னு நினச்சா கூட பிள்ளைங்களை விட்டுட்டு போக முடியாத மாதிரி நமக்கு கால் கட்டு போட்டிருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த நேரத்தில் தான் வீட்டிலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனால் என்ன பண்ணணும்னே தெரியாது. காமனாக நம்ம வெளியே போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கும் போது நமக்கு வர பிரச்சனை என்ன அப்படின்னா, வீட்டில் அதிகமாக நமக்கு வேலை இருக்கும், குழந்தைங்க நம்ம கூட இருப்பாங்க. இப்படி குழந்தைங்களை யார்ட்டையாவது விட்டுட்டு போனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத நினச்சி பாதி நேரம் எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நமக்கான ஒரு தேடலையே நம்ம தேடாமல் அதே இடத்துல அப்படியே தேங்கி போய் நின்றுவோம். சரி, பிள்ளைங்க ஒரு பக்கம் வளர்ந்துட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்மளோட ஏர்னிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது திரும்பி பார்த்தா பல வருஷம் இங்கே கடந்து போயிருக்கோம். நம்ம என்ன பண்ணணுங்கிற சிந்தனையே நமக்கு இல்லாமல் ஆயிடுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் கண்டிப்பாக குழந்தைங்களையும் பார்த்துட்டு வீட்டையும் பார்த்துட்டு நமக்கு கிடைக்கிற மிச்ச நேரத்தில் நம்ம நேரத்தை சரிவர நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் நல்ல நிலைமையில் ஒரு நாள் வரலாம். சம்பாதிச்சா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தெரியுமா? நம்ம கையில் கொஞ்சமாக காசு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மதிப்பு உயரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுப்பாங்க. ஆனால் நம்மள்கிட்ட பெருசாக யாருமே எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளால் அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் இருக்காது. சமைக்கிறதும் குழந்தைங்கள பார்த்துக்கிறதும் என்ன தான் வீட்டு வேலையாக இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி பேக் போன் மாதிரி நம்ம இருந்தாலும் அது ஒரு பெரிய வேலையாக யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக டிசிஷன் எடுக்கும்போது பெருசாக அதில் நம்ம வாய்ஸ் கண்டிப்பாக கேட்காது. நம்ம சொன்னாலும் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுவே உங்கள் கையில் ஒரு வருமானம் இருந்து நீங்கள் அந்த இடத்துல சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாரும் ஒருவேளை இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சஜஷனையாவது ஏற்றுக்குவாங்க. இதனால தான் நம்மளோட மதிப்பு நமக்கு உயரும். மேலும் நம்ம யார்கிட்டையும் போய் இது வாங்கித்தாங்க அது வாங்கித்தாங்க நம்மளோட செலவுகளுக்காக போய் நிற்க வேண்டிய தேவையே வராது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப மெயினான விஷயம், சம்பாதிக்கிறது மூலியமாக நமக்கு கிடைக்கிறது. நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா கூட எந்த தயக்கமும் இல்லாமல் நம்மளால் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும்.
இதே நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட போய் ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம். ஒவ்வொரு தடவையும் அவங்க கிட்ட போய் கேட்க முடியாது. இப்போ நம்ம பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலுமே நம்மள கையில் இருக்கிறத நம்ம செலவழிச்சிட்டு வரலாம். இதே இவங்கக்கிட்ட எதிர்பார்க்கும்போது ஒரு ரூபாய்க்குமே நம்ம கணக்கு சொல்லி ஆகணும். கணக்கு சொல்கிறதுங்கிறத தாண்டி நம்ம ஏதாவது கூட செலவழிச்சிட்டா பயந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம குடும்பத்திலேயே சில நேரம் எமர்ஜென்சியாக நமக்கு பல கஷ்டம் வரும். திடீர்னு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். திடீர்னு எதிர்பாராமல் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடும். அந்த நேரத்தில் நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக எடுத்து அதை பயன்படுத்தலாம். அந்த நேரத்துக்கு யாரையாவது எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க. ஸோ நம்ம தான் நமக்கு உதவிக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சம்பாதிக்கும் போது ஒருத்தர் இன்னொருத்தவருக்கு ஈஸியாக உதவலாம். 3வது ஆள்கிட்ட போய் பணம் கேட்கணும் அப்படிங்கிற தேவையே இருக்காது. அடுத்து குழந்தைங்கள ஒரு நல்ல படிப்பு படிக்க வைக்கலாம். ஏன்னா இப்போ மிடில் கிளாஸாக இருக்க நமக்கு ஹஸ்பண்டோட வருமானத்தை வச்சு மட்டும் எல்லாத்தையுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளும் சேர்ந்து சம்பாதிக்கும் போது நம்ம பிள்ளைங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கலாம். அவங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். இந்த சின்ன சின்ன சேவிங்ஸும் நம்ம சம்பாதிக்கிற அந்த சின்ன சின்ன பணமும் கண்டிப்பாக ஒரு நாள் பெருசாகும். அதுக்குள்ளே நம்ம பிள்ளைங்களுமே பெருசாகிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு படிப்பை கொடுக்கும்போது அவங்களோட ஃப்யூச்சருமே நல்லா இருக்கும். அடுத்து நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு வரும். ஹோம் மேக்கராக இருக்க நமக்கு என்ன தோணும் அடிக்கடி அப்படின்னா, நம்ம சும்மா தானே இந்த வீட்டில் இருக்கோன்னு எல்லாருமே சொல்லி அதுதான் உண்மைங்கிற மாதிரி நம்மளே நினச்சிருவோம். அதை நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இந்த வீட்டில் சும்மா தானே இருக்கோம், நமக்கு பெருசாக எதுவும் மதிப்பெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸையே நம்ம இழந்துருவோம். அப்படி இல்லாமல் காரணங்கள் எல்லாத்தையுமே தூர தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு எது வருமோ, நீங்கள் எதில் திறம்பட செயல்படுவீங்களோ அது எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. அது ஒரு சின்ன டைலரிங்காக இருக்கலாம், ஆரி ஒர்க்காக இருக்கலாம், ஒரு டியூஷனாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களால் வெளியில் போக முடியலை, என்னால் வீட்டில் இருந்து மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னா வேலை முடித்தது போக மிச்ச நேரம் கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 to 3 மணி நேரமாவது கிடைக்கும். அந்த நேரத்தை நம்ம திறம்பட செயல்படுத்தணும் அப்படின்னா, நம்மளோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் சாதிக்க முடியும். ஆனால் காரணங்களை சொல்லி போக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கே முடிவெடுங்க, இந்த நிமிஷமே முடிவெடுங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றா 3 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது நல்லா வரும் எது வராதுங்கிறது அந்த டைம் பீரியட்லேயே தெரிஞ்சிடும். அதில் எது உங்களுக்கு நல்லா வருதோ அதில் அதிகமாக பெருசாக எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் முதல்ல வேலை செய்யுங்க. வேலை செஞ்சு அதிலிருந்து வர சம்பாத்தியத்தின் மூலயமா அந்த பிஸ்னஸுக்கான சின்ன சின்ன பொருட்களை வாங்க ஆரம்பிங்க. எடுத்தோடனே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வியாபாரத்தை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன நஷ்டம் வந்தாலும் உங்களால் தாங்க முடியாது. ஹோம் பேஸ்டாக நம்ம பண்ணுற பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக போடாதீங்க. உங்களோட திறமையை வச்சு பணத்தை சம்பாதிங்க. இப்போ நீங்கள் ஒரு டைலரிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மிஷின் இருக்கும். நீங்கள் மிஷினுக்கு இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் எடுத்தோடனே ஒரு பெரிய மிஷின் தான் வாங்குவேன், அது மூலியமாக தான் தப்புன்னு இல்லாமல் சிறுசுலேருந்து ஆரம்பித்து அதிலிருந்து நல்லா எல்லாம் பண்ணி பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறத வாங்கிக்கோங்க. எடுத்தோடனே பெருசாக செஞ்சீங்க அப்படின்னா நம்மளால் அதை தாக்கு பிடிக்க முடியாது, நஷ்டம் வந்துச்சு அப்படின்னா. அதனால் சிறுசுலேருந்து ஆரம்பித்து அதை உங்களோட திறமையாலையும் உங்களோட சம்பாத்தியத்தினாலையும் நீங்கள் அதை பெருசுப்படுத்திக்கோங்க. முடியாதுங்கிறத நினைக்கிறத தூர தூக்கி போட்டுட்டு முடியும்னு நினச்சி ஒன்றையும் செய்ய ஆரம்பிங்க. எல்லாருக்குமே இந்த 24 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட முன்னேற்றமே அடங்கியிருக்கு. நேரத்தை சரியாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட முன்னேற்ற பாதையில் நம்ம இருக்கிறோங்கிறதுக்கான முதற்படி. எல்லா பிஸ்னஸுமே எடுத்தோடனே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு கிடையாது. நிறைய ஃபெயிலியர்ஸும் வரலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யணும். படியில் ஏறுற மாதிரி, படி கட்டுற மாதிரி ஒன்றையும் நிதானமாக
இரவும் பகலுமா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வீணாக போகாது. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் சம்பாதிக்கிறது ஒரு 100 ரூபாயா கூட இருக்கலாம். அதை செலவழிக்காமல் சிறுக சிறுக நீங்கள் சேமிச்சுட்டு வரும்போது அது பெரிய தொகையாக மாறும் உங்கள் கண்ணுக்கே தெரியாமல். அதனால் சம்பாத்தியம் அப்படிங்கிறது சிறுசாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஆனால் ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக சம்பாத்தியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவையான ஒன்று. நம்ம சம்பாதிக்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது. அது ஒரு தைரியம், தன்னம்பிக்கை. இந்த வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்மளால் தனியாக நின்று சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யாரும் கொடுக்க முடியாத ஒரு தைரியத்தை நம்மளோட சம்பாத்தியம் கொடுக்கும். யாருக்கிட்டேயும் எதுக்கும் போய் கையேந்தி நிற்க தேவையில்லை அப்படிங்கிறதையும், ஒழுக்கமாக நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தையும் இந்த சம்பாத்தியம் நமக்கு கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்த நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சுக்கோங்க. வாழ்க்கை இப்போ இருக்கிற மாதிரி, இப்போ இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனில் இப்போ கிடைக்கிற நமக்கு இந்த சலுகை எல்லாமே எப்பயுமே இருக்காது. இன்றைக்கி நம்ம சேஃபாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நாளை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, யாராலையும் அதை கணிக்கவும் முடியாது. அதனால் பெண்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு சாய்ஸ் கிடையாது, அது ஒரு நெசசிட்டினே சொல்லலாம். நீங்கள் யார் தெரியுமா? ஒரு அன்பான அம்மா, ஒரு அழகான மனைவி, ஒரு குடும்பத்தை நடத்துகிற பேக் போனாக இருக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் இந்த வேலைகள் எதையுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி பாருங்கள், மொத்த குடும்பமும் ஆடி போயிடும். அதனால் இவ்வளோ தூரம் பார்த்துக்கிறவங்களால கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சதும் ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க. உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்காதீங்க. இன்றைக்கே ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ஒரு முதல் படி எடுத்து வைங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம், பல நாள் படிக்காமல் இருந்திருக்கலாம். இனிமே நான் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க ஆரம்பிப்பேன், இனிமே கண்டிப்பாக நான் டியூஷன் எடுக்க ஆரம்பிப்பேன். அது 5 பேர் வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் சரி, ஈவன் 100 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல. அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ். ஒரு பெண் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவளோட கான்ஃபிடென்ஸ் உயரும். இவ்வளோ நாள் வாய்ஸே இல்லாமல் இருந்த நமக்கு ஒரு வாய்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். குழந்தைங்க நம்மளை பார்த்து அவங்க பெண் குழந்தைங்க தைரியமாக வளர ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெகுலராக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்ட காலமெல்லாம் அப்போவே தூர போச்சு. நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளோட பெண் பிள்ளைகளோட எதிர்காலமே இருக்குது. உங்களோட முயற்சியை செய்யுங்க.